ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 11 பெரிமீட்டர் அண்ட் ஏரியால எக்ஸசைஸ் 11.3. அதுல ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வித் தி ஃபாலோயிங் ரேடியஸ். ரேடியஸ்லாம் கொடுத்துட்டாங்க, நம்ம சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா சுற்றளவு. அந்த சர்க்கிளோட பவுண்டரி இருக்கு இல்லையா, அதோட மெஷர் கண்டுபிடிக்க போறோம். பையோட வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து 2πr. ஆறுங்கிறது ரேடியஸ். ஸோ 2 into பைங்கிறது 22/7 into ரேடியஸ் வந்து 14. 7 ones are 7 twos are. So 2 into 22ங்கிறது 44. 44 into 2 88. 88 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் பெரிமீட்டருக்கும் யூனிட்ஸ் தான் போடுவோம். ஸோ இங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர். இதே மாதிரி பி சம். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. 2 into பையோட வேல்யூ 22/7 into radius 28. 7 ones are 7 fours are. 2 into 22 44. 44 into 4 176. Third sum. Same formula. 2 into 22/7 into radius 21. 7 ones are 7 threes are. 2 into 22 44. 2 into 22 44. 44 into 3 132 centimeter. Second sum. Find the area of the following circles given that. Area கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Radius, diameter அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Area formula pi r square. ஸோ பையோட வேல்யூ 22/7 எடுத்திருக்க சொல்லியிருக்கனால 22/7 into radius 14 into 14. 7 ones are 7 twos are. 22 twos are 44. 44 into 14 மல்டிப்ளை பண்ணும்போது 616. யூனிட் ஸ்கொயர் போடணும். ஸோ மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு எப்போவுமே யூனிட் ஸ்கொயர். இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரியா ஃபார்முலால ரேடியஸ் தான் தேவை. ஸோ இந்த டயாமீட்டரை வச்சு ஃபர்ஸ்ட் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர் பை 2, அதாவது 49/2. ஸோ ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7 இன்டூ ரேடியஸோடைய வேல்யூ 49/2 இன்டூ 49/2. ஆர் ஸ்கொயருங்கிறனால 2 தடவை போடணும். 2 ones are 2 11s are. 7 ones are 7 sevens are. Again 2 ones are 2 3.5s are. இப்போ மிச்சம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 11 into 3.5 into 49. 1886.5. யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏரியா ஈக்குவல் டு pi r square. பையோட வேல்யூ 22/7 into ரேடியஸ் வந்து 5 into 5. 22 into 5 into 5 மல்டிப்ளை பண்ணா 550. 550 divided by 7 டிவைட் பண்ணும்போது 78.57. யூனிட் என்னன்னு பார்த்தா சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாங்கிறதுனால யூனிட் எப்பவுமே ஸ்கொயர் யூனிட்ஸா தான் இருக்கணும். Third sum. If the circumference of a circular sheet is 154 meter, ஒரு சர்க்குலர் ஷீட் இருக்கு, அதோட சுற்றளவு 154 மீட்டரா. Find its radius. R கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Also find the area of the sheet. Area of this circular sheet கண்டுபிடிக்க போறோம். So first circumference formula வச்சு சால்வ் பண்ணலாம். Circumference of a circular sheet. சர்க்குலர் ஷீட்டுங்கனால சர்க்கிள் ஷேப். சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr.
சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 154. 2 into பைக்கு பதிலாக 22/7 into r தான் கண்டுபிடிக்க போறோம். டிவிஷன் இருக்க 7 இங்க பக்கம் போனா மல்டிபிளிகேஷன். 154 into 7 2 into 22 அப்படிங்கிறது 44. அது மல்டிபிளிகேஷன் இருக்கு. இந்த பக்கம் வந்தா டிவிஷன். இதை சால்வ் பண்ணா ரேடியஸ் கிடைச்சிரும். 154 into 7 1078 by 44. இதை டிவைட் பண்ணா ரேடியஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். டிவைட் பண்ணா 24.5. யூனிட் வந்து மீட்டர். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரேடியஸ் வந்து எப்பவுமே யூனிட்ஸ் தான். ஸோ அதனால நம்ம மீட்டர்னு இல்லைனா போதும். ஆல்சோ ஃபைண்ட் தி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் ஷீட். அந்த ஷீட் சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7 இன்டூ ரேடியஸோட வேல்யூ 24.5 இன்டூ 24.5. 22 into 24.5 into 24.5 பண்ணா 13,205.5 divided by 7. Divide பண்ணா 1886.5. யூனிட் என்னன்னு பார்த்தா மீட்டர், அதனால மீட்டர் ஸ்கொயர். ரேடியஸும் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Fourth sum. A gardener wants to fence a circular garden of diameter 21 meter. So, circle shapeல ஒரு garden இருக்கு. இதோட diameter 21 meter. Find the length of the rope he needs to purchase if he makes 2 rounds of fence. இப்போ இந்த கார்டனை சுத்தி 2 ரவுண்ட்ஸ் ஃபென்ஸ் போடுறதுக்கு ரோப் தேவைப்படுது. எவ்வளவு மீட்டர் ரோப் தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடுறோம்னா இப்படியே போடுவோம். 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபென்ஸுங்கிறதுனால திருப்பி இன்னொரு ரவுண்ட் இது சுத்தியே இது மேலேயே, அதாவது 2 ரவுண்ட் போடுறாங்களாம் ஃபென்சிங். இப்போ இந்த ரோப்போட லென்த் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் த ரோப். இந்த ரோப்போட காஸ்ட் எவ்வளோ? இஃப் இட் காஸ்ட் ₹4 per மீட்டர். ஒரு மீட்டர் 4 rupeesனா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவுண்டரி சுத்தி பார்டர்ல ஃபென்சிங் அப்படி வந்தாலே சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பெரிமீட்டர், அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இந்த பவுண்டர்ல சுத்தி தான் ஃபென்ஸ் 2 தடவை போடுறாங்க. இந்த லென்த் நமக்கு வேணும்னா நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற கார்டன்ங்கிறதுனால சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். 2πr. 2 into பைங்கிறது ரேடியஸ் 22/7, பைங்கோட வேல்யூ 22/7 into ரேடியஸ்ங்கிறது r. டயாமீட்டர் 21 கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 21 அப்படின்னா ரேடியஸ் வந்து டயாமீட்டர்ல பாதி 21/2. ரேடியஸ்க்கு பதிலாக 21/2. 2 கேன்சல் ஆயிடும். 7 1s are 7 3s are 22 into 3 66. யூனிட் வந்து மீட்டர். இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு ரவுண்டு வச்சு ஃபென்ஸ்னா 66 மீட்டர் போதும். ஆனா இவங்க 2 ரவுண்ட் சொல்லியிருக்கிறனால length of the rope equal to ஒரு ரவுண்டுக்கு 66, 2 ரவுண்டுக்கு into 2 மல்டிப்ளை பண்ணா 132 மீட்டர். ஸோ டோட்டலா 132 மீட்டர் லென்த் தேவைப்படுது அந்த ரோப். ஒரு மீட்டர் 4 rupees. அப்போ 132 மீட்டர் எவ்வளோன்னு பார்க்கலாம். 132 into 4 மல்டிப்ளை பண்ணா rupees 528. ஸோ 528 rupees ஆகும். இப்போ ஃபிஃப்த் சம். From a circular sheet of radius 4 cm, a circle of radius 3 cm is removed. ஸோ ஒரு circular sheet இருக்கு. இதோட ரேடியஸ் 4 cm. இதுல இருந்து ஒரு குட்டி சர்க்கிள், இதுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிள், இதோட ரேடியஸ் 3 cm. இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க.
ஸோ இந்த அவுட்டர் இடம் மட்டும்தான் இருக்கு இன்னும். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட். கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வெறும் இந்த நடுவில் உள்ளது போயிடும் இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. இதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கான்செப்ட், அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, ஃபுல்லா பிக் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஸ்மால் சர்க்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா இந்த நடுவில் உள்ள கேப் மட்டும் கிடைச்சிரும். அதாவது இந்த பெரிய சர்க்கிள்ல நடுவில் இருக்கிற குட்டி சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது போயிடும். கரெக்டா? ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஷீட், அதுல மைனஸ் பண்ண போறோம் எதை? இந்த ரிமூவ் பண்ண சர்க்கிளோட ஏரியா. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ரிமூவ்டு. ஸோ ஃபுல் சர்க்குலர் ஷீட்டோட ஏரியா கண்டுபிடிச்சு உள்ள சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்க பையோட வேல்யூ 3.14 இன்டூ ஆர் ஸ்கொயர். சர்க்குலர் ஷீட்டோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். 4 இன்டூ 4 மைனஸ் சர்க்கிள் ரிமூவ்டு, உள்ள சர்க்கிள், அதுலயும் பை ஆர் ஸ்கொயர் தான். பையோட வேல்யூ 3.14, ஆர் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். ஏன்னா 3 சென்டிமீட்டர் தான் உள்ள இருக்கிற சர்க்கிள், அதோட இதுதான் ரிமூவ் ஆயிருக்கு. 3 இன்டூ 3 3.14 இன்டூ 4 4s are 16. இது ஒரு பிராக்கெட்லயும் இங்க 3.14 3 3s are 9. 3.14 ரெண்டுத்துலயும் இருக்கு, காமனா எடுத்துடலாம். அப்ப உள்ள இங்க 16 இருக்கும், மைனஸ் இங்க 9 இருக்கும். 3.14 காமனா எடுத்தனால மல்டிப்ளை பண்ணாலும் அதேதான் வரும். 3.14 இன்டூ 16 மைனஸ் 3.14 இன்டூ 9. இப்போ 3.14 இன்டூ 16 மைனஸ் 9 7. மல்டிப்ளை பண்ணா 21.98. யூனிட் வந்து யூனிட் ஸ்கொயர், சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ரிமைனிங் ஷீட்டோட ஏரியா. இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Sixth sum. Saima wants to put a lace on the edge of a circular table cover of diameter 1.5 meter. So, circle shapeல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ஓட எட்ஜில் ஒரு லேஸ், அதாவது ஒரு பார்டர் மாதிரி இப்படி அவங்களுக்கு தைக்கணுமா. நம்ம டைனிங் டேபிள்ல அந்த மாதிரி நம்ம கிளாத் எல்லாம் விரிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிளாத் விரிச்சதுல பார்டர்ல எட்ஜில் பார்டர் மாதிரி தைக்கணுமா. இந்த டேபிளோட டயாமீட்டர் 1.5 மீட்டர். Find the length of the lace required and also find its cost if 1 meter of the lace cost ₹15. ஸோ எவ்வளோ மீட்டர் லேஸ் வேணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்ல இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபென்சிங் சம்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பார்டர் பவுண்டரினாலே நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr. 2 இன்டூ பைக்கு பதிலாக 3.14 இன்டூ ரேடியஸ். டயாமீட்டர் 1.5 அப்படின்னா ரேடியஸ் அதில் பாதி, 1.5 by 2. 2 கேன்சல் ஆயிடும். 3.14 இன்டூ 1.5 மல்டிப்ளை பண்ணா 4.71 மீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த லேஸ் ரெக்வயர்ட் வந்து 4.71 மீட்டர் தேவைப்படுது. இப்போ காஸ்ட் பார்க்கலாம். 1 மீட்டருக்கு 15 rupees. அப்போ 4.71 மீட்டருக்கு மல்டிப்ளை பண்ணணும். 4.71 இன்டூ 15 மல்டிப்ளை பண்ணா ₹70.65. ஸோ அந்த லேஸ் வாங்குறதுக்கான காஸ்ட் ₹70.65. இப்போ 7th sum.
Find the perimeter of the adjoining figure, which is a semicircle, including its diameter. இதோடைய perimeter கண்டுபிடிக்கணும், including its diameter. Perimeter of semicircle. நம்ம டைரக்டா ஃபார்முலா எழுதியும் போடலாம், இல்ல சர்க்கிள்ல இருந்து கூட செமிசர்க்கிளுக்கு கொண்டு வரலாம். Perimeter of semicircle including diameter அப்படிங்கறனால அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Perimeter of a circle வந்து 2 pi r. செமிசர்க்கிள்னா அதுல பாதி, அதனால by 2. டயாமீட்டரும் சேர்த்துங்கிறனால பிளஸ் டயாமீட்டர். 2வும் 2வும் கேன்சல். pi r plus t தான் ஃபார்முலா. இப்படிதான் டெரைவ் ஆச்சு. இப்ப வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ 22/7 into ரேடியஸ். டயாமீட்டர் 10னா ரேடியஸ் அதுல பாதி, 10/2 டிவைட் பண்ணா 5 into 5 பிளஸ் டயாமீட்டரோட வேல்யூ 10. 22 into 5, 22 into 5, 110/7 plus 10. LCM எடுத்து சால்வ் பண்ணலாம். இங்க எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ LCM 7, இங்க into 7 into 7 பண்ண போறோம். 110/7 plus 10 into 7, 70/7. சேம் டினாமினேட்டர், அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். 110 plus 70, 180/7. 180 divided by 7, 25.71 மீட்டர். பெரிமீட்டருங்கிறனால யூனிட்ஸ் தான். இப்போ 8th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 8th sum. Find the cost of polishing a circular tabletop of diameter 1.6 meter. ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு டேபிளோட டாப் வந்து இருக்கு. இதோட டயாமீட்டர் 1.6 மீட்டர். இது ஃபுல்லா பாலிஷ் பண்ண போறாங்க, அதோட காஸ்ட் கேக்குறாங்க. ரேட் ஆஃப் பாலிஷிங் இஸ் 15 per meter square. ஒரு மீட்டர் ஸ்கொயரை பாலிஷ் பண்ண 15 rupees. இது ஃபுல்லா பாலிஷ், அதாவது பவுண்டரி மட்டும் கிடையாது, ஃபுல்லா பாலிஷ். ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி டேபிள் டாப். ஏரியாவோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 3.14. ரேடியஸ் டயாமீட்டர் 1.6னா ரேடியஸ் அதுல பாதி, டிவைட் பண்ணா 0.8. ஸோ 0.8 into 0.8. 3.14 into 0.8 into 0.8 பண்ணா 2.0096 மீட்டர் ஸ்கொயர். யூனிட் வந்து யூனிட் ஸ்கொயருங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். இப்போ காஸ்ட், ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 15 rupeesனா இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா rupees 30.144. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30.14 எழுதிக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் தி டேபிள் டாப் rupees 30.14. இப்போ 9th sum. Charlie took a wire of length 44 cm and bent it into the shape of a circle. ஸோ 44 சென்டிமீட்டருக்கு ஒரு வயர் எடுத்துக்கிறாங்க, அந்த வயரை சர்க்கிள் ஷேப்பா பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர். ஏன்னா அதே வயரை தான் இந்த ஷேப்ல பண்றாங்க, சர்க்கிள் ஷேப்ல, கரெக்டா? ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதே 44 சென்டிமீட்டர். இப்போ ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்கிள். இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இதோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். From the given circumference of the circle 44 சென்டிமீட்டர். circumference ஓட ஃபார்முலா 2 pi r, அதுதான் 44. 2 into பையோட வேல்யூ 22/7
into radius equal to 44. 2 into 22, 44 by 7 into radius equal to 44. Division இருக்க 7 இந்த பக்கம் போச்சுன்னா multiplication. Multiplication இருக்க 44 இந்த பக்கம் போகும்போது division. Therefore, radius equal to 44 into 7 by 44. 44 cancel ஆயிடும் 7 centimeter. ஏரியாவும் சேர்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Area of circle pi r square. Pi ஓட value 22 by 7. 22 by 7 into radius ஓட value 7. R square நால 2 தடவை. 7 cancel ஆயிடும். 22 into 7, 154 centimeter square. ஏரியாங்கிறதுனால unit square. So, இது வரைக்கும் solve பண்ணிட்டோம். Next, if the same wire is bent into the shape of a square. அதே wire தான் அது ஸ்கொயர் ஷேப்புக்கு பெண்ட் பண்றாங்க. சர்க்கிள்க்கு பண்ணாங்க, இப்ப ஸ்கொயருக்கு. அப்ப இதோட பெரிமீட்டர் 44 சென்டிமீட்டர். ஏன்னா அந்த வயரை ஃபுல்லா தானே பெண்ட் பண்றாங்க. ஸோ இதோட பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தா 44 சென்டிமீட்டர். வாட் வில் பி தி லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ்? சைடோடது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஃபிகர் என்க்ளோசஸ் மோர் ஏரியா? இது நிறைய ஏரியா கவர் பண்ணுதா இல்லை இது நிறைய ஏரியா கவர் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். இதுவும் அகெயின் ஃப்ரம் கிவன் perimeter of square 44. Perimeter of a square formula 4s. அது 44. Multiplication இருக்கிற 4 இந்த பக்கம் போச்சுன்னா division. Therefore, side equal to 44 divided by 4, 11. 11 centimeter. இப்போ area. ஏரியாவோட formula side into side. 11 into 11. Multiply பண்ணா 121 centimeter square. 154 greater 121 greater அப்படின்னு பார்க்கும்போது obviously 154 தான் greater. Therefore, circle encloses more area than square. Square விட circle ஏரியா தான் ஜாஸ்தி. தோ ரெண்டுமே ஒரே வயர் வச்சு பெண்ட் பண்ணி ஷேப் ஃபார்ம் பண்ணாலும் circle தான் நிறைய ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணுது. இப்போ 10th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 10th sum. From a circular card sheet of radius 14 cm, ஒரு circle shapeல ஒரு card sheet இருக்கு, அதோட radius 14 cm. அதாவது சென்டர்ல இருந்து circumferenceக்கு 14 cm. Two circles of radius 3.5 cm. Radius of two small circles 3.5 சென்டிமீட்டர். அதாவது இது ரெண்டுத்தோடைய ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர் அண்ட் ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 3 சென்டிமீட்டர், பிரெத் 1 சென்டிமீட்டர். லென்த் 3, பிரெத் வந்து 1 ஆர் ரிமூவ்ட் as shown in the adjoining figure. ஃபுல் கார்டுல ரெண்டு குட்டி சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, ஒரு ரெக்டாங்கிள் அதையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட். மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் ஃபுல் கார்டு ஓட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். இந்த தனி சர்க்கிள் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிக்க போறோம். அதை ரிமூவ் பண்ணனால ஃபுல் கார்டோட ஏரியால இருந்து இந்த சர்க்கிளோட ஏரியாவும் இந்த சர்க்கிளோட ஏரியாவையும் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் நாமளும் ரிமூவ் பண்ண போறோம், அதாவது சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் கார்ட் ஷீட். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22 by 7 இன்டூ ரேடியஸ் வந்து 14. 7 1s are 7 2s are 22 into 2 into 14, 616 centimeter square. இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்மால் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் two small circles
ஒரு சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ரெண்டு சர்க்கிள்ங்கிறனால 2 into pi r square வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into பையோட வேல்யூ 22/7 into r square. இதோட ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர். 3.5 into 3.5. 7 ones are 7 0.5s are. 2 into 22 into 0.5 into 3.5. 77 centimeter square. Next, மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா length into breadth. Length 3, breadth 1. 3 ones are 3. So 3 centimeter square. இப்போ ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட் தான் கேட்டிருக்காங்க, அதை சால்வ் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ரிமைனிங் ஷீட் அதுக்கு டோட்டல் ஏரியா, ஏரியா ஆஃப் கார்டு, இதுல மைனஸ் பண்ண போறோம். எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் இந்த ரெண்டு சர்க்கிளும், ஏரியா ஆஃப் அந்த ட்ரையாங்கலும், ஏரியா ஆஃப் அந்த ரெக்டாங்கலும். ஸோ இந்த ஃபுல் கார்டில் இந்த ரெண்டு சர்க்கிளோட ஏரியா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்க ஏரியா கிடைச்சிடும். ஏரியா ஆஃப் சர்க்குலர் கார்டு 616 மைனஸ் ஏரியா ஆஃப் டூ ஸ்மால் சர்க்கிள் 77 மைனஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 3. சப்ராக்ட் பண்ணா 536 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட். A circle of radius 2 cm is cut out from a square piece of an aluminum sheet of side 6 cm. ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோட சைடு வந்து 6 சென்டிமீட்டரா இருக்கு. இதுல இருந்து ஒரு சர்க்கிளை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லெஃப்ட் ஓவர் அலுமினியம் ஷீட்? ஸோ இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பார்ட் கட் பண்ணிடுறதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் சைடு, இதை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஆஸ் யூஷுவல் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம், ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போறோம், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து சைடு இன்டூ சைடு. சைடு 6, ஸோ 6 into 6 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Area of circle pi r square. Pi oda value 3.14, radius 2. 3.14 into 2 into 2 panna 12.56 centimeter square. இப்போ area of leftover aluminum sheet, மிச்சம் இருக்கக்கூடிய aluminum sheet என்னன்னு பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்போ 36 மைனஸ் 12.56 சப்ராக்ட் பண்ணா 23.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 12th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 12th sum. The circumference of a circle is 31.4 cm. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. Circumference of a circle 31.4 cm. Find the radius and the area of the circle. First radius கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கலாம். Circumference of a circle formula 2 pi r. அது வந்து 31.4. Pi ஓட வேல்யூ 3.14. 2 into 3.14 into r. 31.4. இந்த 2 into 3.14 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அது ஈக்குவல் டு தாண்டி போகும்போது டிவிஷன் ஆகும்.
ஸோ ரேடியஸ் என்னன்னு பார்த்தா 31.4 டிவைடட் பை 2 into 3.14. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்றேன் ஈஸியா கேன்சல் பண்றதுக்காக. இங்க இன்டூ 100 அதே மாதிரி டினாமினேட்டர்ல இன்டூ 100 பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. எப்படி நீ 100 கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ வேல்யூ மாறாம ஈஸி கால்குலேஷனுக்காக அப்படி பண்றேன். அப்ப நியூமரேட்டர்ல இந்த டெசிமல் டாட் 2 டிஜிட் ரைட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகும். 3140 வரும் டிவைடட் பை 2 into இங்க இருக்கிற டெசிமல் டாட் 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். 314 வரும். 1s are 10s are. Again 2 1s are 2 5s are. Radius ஓட வேல்யூ 5 centimeter. இப்போ ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 3.14, ரேடியஸோட வேல்யூ 5, ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 5 into 5. 3.14 into 5 into 5 மல்டிப்ளை பண்ணா 78.5 centimeter square. ஏரியாங்கிறதுனால யூனிட் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 13th sum. A circular flower bed is surrounded by a path 4 meter wide. ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஃப்ளவர் பெட் இருக்கு. அதை சுத்தி 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாத் இருக்கு. ஸோ எல்லா சைடும் 4 மீட்டர் தான் இருக்கும். இதான் the wide width. The diameter of the flower bed is 66 meter. இந்த flower bed ஓட diameter 66 meter. What is the area of this path? இந்த பாத்தோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். As usual, full area, bed and path, full area கண்டுபிடிச்சிட்டு flower bed ஓட ஏரியாவையும் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் பாத் அது மட்டும் வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் இன்க்ளூடிங் பாத்தோட சேர்த்து டோட்டலா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுல ஃப்ளவர் பெட்டோட ஏரியாவை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட் எல்லாமே சர்க்கிள் அப்படிங்கறதுனால சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 3.14. 3.14 ஆர் ஸ்கொயர், அதாவது ரேடியஸ் ஸ்கொயர். இந்த ஃப்ளவர் பெட் இன்க்ளூடிங் பாத் அப்படிங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும். ஏன்னா இந்த ஃப்ளவர் பெட் பாத்தும் சேர்த்து. இப்போ இந்த ஃப்ளவர் பெட்டோட ரேடியஸ் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். டயாமீட்டர் 66. அப்போ ரேடியஸ் டயாமீட்டர்ல பாதி 33. ஃப்ளவர் பெட்டோடைய ரேடியஸ் வந்து 33. இப்போ இன்க்ளூடிங் பாத் பார்க்கும்போது இங்க ஒரு 33 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. ஆட் பண்ணா டோட்டலா 37 மீட்டர். ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் ஃபுல்லா பார்க்கும்போது 37 மீட்டர். அதாவது ரேடியஸ் ஆஃப் ஃப்ளவர் பெட் வந்து 33 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் ஃப்ளவர் பெட் அண்ட் பாத் டுகெதர், அதாவது அந்த அவுட்டர் சர்க்கிள். இது கண்டுபிடிக்கிறதுக்கு 33 plus 4, ஸோ 37 மீட்டர். இந்த ரேடியஸை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். 3.14 into 37 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் அ ஃப்ளவர் பெட். அதே மைனஸ் ஏரியா ஆஃப் அ ஃப்ளவர் பெட், அதே பை ஆர் ஸ்கொயர் தான். பையோட வேல்யூ 3.14 into ஆர் ஸ்கொயர். ஃப்ளவர் பெட்டோட ரேடியஸ் 33 மீட்டர், அதனால 33 ஸ்கொயர். 3.14 காமனா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். உள்ள 37 ஸ்கொயர் மைனஸ் இங்க 33 ஸ்கொயர் வரும். 3.14 into 37 ஸ்கொயர், 3.14 into 33 ஸ்கொயர். 3.14 into 37 ஸ்கொயர், 37 37 are 1369 minus
33 are 1089. அப்போ 3.14 into 1369 minus 1089 பண்ணா 280. 3.14 into 280, 879.2 யூனிட் ஸ்கொயர். யூனிட் வந்து மீட்டருங்கிறனால மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த பாத் மட்டும். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 14th sum. A circular flower garden has an area of 314 meter square. சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்கு. அதோட ஏரியா வந்து 314 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா 314 meter square. A sprinkler at the center of the garden. ஒரு ஸ்ப்ரிங்க்லர் நடுவுல வச்சிருக்காங்க. ஸ்ப்ரிங்க்லர்னா தெரியும் இல்லையா, தண்ணி தெளிக்கும்ல அது. Can cover an area that has a radius of 12 meter. ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் என்ன செய்யும்னா இப்படி 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 தண்ணி தெளிச்சுட்டே இருக்கும் சுத்தி. இந்த மாதிரி சுத்தி தண்ணி தெளிக்கும். இது எவ்வளவு தூரம் கவர் பண்ணும் அப்படின்னா 12 மீட்டர் ரேடியஸுக்கு கவர் பண்ணலாம். ஏன்னா இது இப்படி டேர்ன் ஆகி சுத்தும் இல்லையா, 12 மீட்டர் வரைக்கும் அது வந்து சுத்தி தண்ணி தெளிச்சு கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Will the sprinkler water the entire garden? இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்க்லர் இந்த என்டையர் கார்டனுக்கு தண்ணி தெளிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இது 12 மீட்டர் ரேடியஸுக்கு தண்ணி தெளிக்கும். ஒருவேளை அந்த 12 மீட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ப்ரிங்க்லர் உடைய எண்டு வரைக்கும், இந்த கார்டனோட எண்டு வரைக்கும் இருக்குன்னா இது இப்படி சுத்தி ஃபுல்லா தண்ணி தெளிக்கும், நடுவுலையும் படும். ஸோ அப்ப ஃபுல் என்டையர் கார்டனுக்கும் தண்ணி படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதோடைய ரேடியஸ் நமக்கு தெரியாது, ஏரியா மட்டும் தெரியும். இந்த ஏரியாவை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியஸ் 12 மீட்டராக இருந்தால் இந்த ஸ்ப்ரிங்க்லர் 12 மீட்டர் ரேடியஸ்க்கு சுத்தி தண்ணி தெளிக்கிறனால இதுவும் 12 மீட்டர், இதோடைய ரேடியஸும் 12 மீட்டர்னா ஓகே, இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஃபுல் கார்டனை கவர் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கார்டனோட ரேடியஸ் 15 மீட்டரா இருக்குன்னா இது 12 மீட்டர் வரைக்கும் தானே கவர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தான் கவர் பண்ணும், மிச்ச ஏரியா கவர் பண்ணலன்னு அர்த்தம். சேம் ரேடியஸா இருந்துச்சுன்னா ஓகே ஃபுல்லா கவர் பண்ணுது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து அதை சுத்தி 12 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல் ஏரியாவுக்கு கவர் பண்ணுது. இந்த கார்டனோட சென்டர்ல இருந்து அதோட ரேடியஸ்க்கு 12 மீட்டர் இருக்கா இல்லையான்னு இப்ப செக் பண்ண போறோம். சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் அப்படிங்கிறதுனால சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், அதுதான் 314. பையோட வேல்யூ 3.14 இன்டூ ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். மல்டிபிளிகேஷன்ல இருக்க 3.14 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். ஃபார் ஈஸி கால்குலேஷனுக்கு நியூமரேட்டர்ல இன்டூ 100, டினாமினேட்டர்ல இன்டூ 100 பண்றேன். இப்படி பண்ணும்போது வேல்யூ மாறாது, ஏன்னா எப்படி 100 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நியூமரேட்டர்ல 31400 வரும். டினாமினேட்டர்ல இந்த டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆகி இது ஹோல் நம்பரா கிடைச்சிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணா 1s are 100s are. ஸோ ஆர் ஸ்கொயர்ங்கிறது 100. ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். therefore ரேடியஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10 மீட்டர். ஸோ இந்த ஃப்ளவர் கார்டனுடைய ரேடியஸ் 10 மீட்டர் தான். அப்ப எப்படி இருக்குன்னா கார்டன் 10 மீட்டர் ரேடியஸ்ல இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்க்லர் 12 மீட்டர் ரேடியஸ் வரைக்கும் சுத்தி வாட்டர் பண்ணுது. அந்த கார்டன் மட்டும் இல்ல, அதை சுத்தி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கூட சேர்த்து ஃபுல்லா வாட்டர் பண்ணுது. ஸோ கேட்ட கொஸ்டின் என்ன, அந்த ஸ்ப்ரிங்க்லர் என்டையர் கார்டனை வாட்டர் பண்ணுதா? எஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் தி கார்டன் வந்து 10 மீட்டர். since sprinkler can cover an area of radius 12 meter, hence the sprinkler will water the whole garden. Full gardenukum adu தண்ணி கொடுக்குது.
கார்டனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்க்கும் கொடுக்குது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் 15th sum. Find the circumference of the inner and the outer circles shown in the adjoining figure. இன்னர் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அவுட்டர் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தோட ரேடியஸ் பார்த்துக்கலாம். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா சேம் தான். டூ பை ஆர். இப்போ இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ், அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ். இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மட்டும் இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். டோட்டலா 19. அதுல வெளியே இருக்கக்கூடிய அந்த பாத், அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 10. ஸோ டோட்டல் 19ல இந்த 10 நமக்கு தேவையில்லை. போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடியதான் இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ். டோட்டல் 19ல இந்த 10 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா மிச்சம் உள்ள இருக்கிறது 9. 19லையா இந்த சென்டர்ல இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் ஃபுல் 19ல 10 விட்டுட்டு, ஏன் இங்க 10 விடுறோம்னா இன்னர் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து அவுட்டர் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் 10னால இங்க 10னா ஃபுல்லாவே 10 தான். ஸோ டோட்டல் 19ல 10 விட்டுட்டா உள்ள இருக்கிறது 9. இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் 9. 19 minus 10, அதாவது 9 மீட்டர். அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ், சென்டர் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் இருந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் போடுறது டோட்டலா 19. அதனால 19 மீட்டர். இப்ப இதை வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 pi r ஃபார்முலா. 2 into பையோட வேல்யூ 3.14 into radius 9. 2 into 3.14 into 9 மல்டிப்ளை பண்ணா 56.52 யூனிட் வந்து மீட்டர். மீட்டர்ல கொடுத்துருக்கறனால அவுட்டர் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2 into பையோட வேல்யூ 3.14, இதோட ரேடியஸ் 19. 2 into 3.14 into 19 பண்ணா 109.32 யூனிட் வந்து மீட்டர். ஸோ ரெண்டுத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்துக்குமே வேற வேற ரேடியஸுங்கிறதுனால இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணலாம். ஆர் இது R1, இது R2 அப்படிலாம் கூட ரெஃபர் பண்ணலாம். ஒருவேளை நாம அப்படி ரெஃபர் பண்றதா இருந்தா இங்க எழுதிடணும், லெட் R1 be the radius of inner circle. அதே மாதிரி R2 be the radius of outer circle. இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா இது R1, இது R2 அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலால எழுதும் போது தனித்தனியா எழுதும் போதே இங்க 2 pi R1, இங்க 2 pi R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 16th sum. How many times a wheel of radius 28 cm must rotate to go 352 meter? ஸோ ஒரு வீல் இப்படி இருக்கு, அது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வரோம், அதாவது உருண்டு வந்துகிட்டே இருக்கு. எத்தனை தடவை அது ரொட்டேட் பண்ணா 352 மீட்டர் அது டிராவல் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 352 மீட்டர்னு வச்சுக்கலாம், இங்க இருந்து இங்க வரைக்கும். இந்த வீலோட ரேடியஸ் 28 சென்டிமீட்டர். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது நெக்ஸ்ட் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்படியே உருண்டு உருண்டு அப்படியே உருண்டு வரும். கரெக்டா? ஸோ இப்படி உருண்டு போயிட்டே இருக்கும். எத்தனை தடவை இப்படி ரொட்டேட் பண்ணா 352 மீட்டர் இது டிராவல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு லோவர் வேல்யூல எக்ஸாம்பிளா எடுத்து சால்வ் பண்ணலாம். இதை லோவர் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் இதுக்கு என்ன செய்யணுங்கிறது நமக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டர் இருக்கு டோட்டலா. இந்த வீல் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேட் பண்ணா 2 மீட்டர் மூவ் ஆயிடுமா.
ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு 2 மீட்டர் மூவ் ஆகும், ரெண்டாவது ரொட்டேஷனுக்கு இன்னொரு ஒரு 2 மீட்டர், மூணாவது ரொட்டேஷனுக்கு இன்னொரு ஒரு 2 மீட்டர். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ எத்தனை ரொட்டேஷன் பண்ணணும்? டோட்டலா 10 மீட்டர், ஒரு ரொட்டேஷனுக்கே 2 மீட்டர் மூவ் ஆயிடுச்சு. 10/2 டிவைட் பண்ணா 5. ஸோ 5 ரொட்டேஷன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனுக்கு 2, செகண்ட் ரொட்டேஷனுக்கு 2, தேர்ட் ரொட்டேஷனுக்கு 2, ஃபோர்த் ரொட்டேஷனுக்கு ஒரு 2, ஃபிஃப்த் ரொட்டேஷனுக்கு ஒரு 2. 2, 4, 6, 8, 10. கரெக்ட் ஆயிடுச்சா? அப்போ டிவைட் பண்றோம். இந்த ஒரு வீல் ஒரு ரொட்டேஷனுக்கு 2 மீட்டர் மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது ஒரு வீல் வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணா இவ்வளவு மீட்டர் மூவ் ஆகும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த வீல் வந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த தரையில இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா படணும். அப்பதான் அது ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அந்த வீல்னு இருக்கட்டும். இப்படிதான் தரை இருக்கு. இந்த வீலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இங்க வைக்கிறேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுங்கிறது இது ஃபுல்லா இப்படி தரையில பட்டு இப்படியே ரொட்டேட் ஆகி திருப்பி நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மாற்றவே இல்லை. திருப்பி இது ஃபுல்லா இப்படி வரப்ப இது ஒரு ரொட்டேஷன். எப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் திருப்பி தரையில படுதோ அப்பதான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா பார்த்தா இந்த தரையில பட்டிருக்கும். அப்பதான் நம்மளால ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த கான்செப்ட் தான். அப்போ இந்த வீலோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு மீட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு ரொட்டேஷன்ல எவ்வளவு மீட்டர் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணி எவ்வளவு ரொட்டேஷன்ஸ் தேவைன்னு கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வீல். Circumference of a circle formula 2 pi r. So 2 into pi oda value 22/7. இதோடைய radius 28. 7 1s are 7 4s are. 2 into 22 44. 44 into 4 176 centimeter. So இது ஒரு ரொட்டேஷன்ல 176 சென்டிமீட்டர் மூவ் ஆயிடுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். $352 மீட்டர். ரெண்டுமே வேற வேற யூனிட்ல இருக்கு. ஸோ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணலாம். 352 மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு இப்ப மாத்த போறோம். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்ப 352 into 100 பண்ணலாம். சென்டிமீட்டர். டோட்டலா 35,200 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணணும். ஒரு ரொட்டேஷன்ல 176 சென்டிமீட்டர் டிராவல் ஆகுது. இப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். Number of rotations, total distance by circumference. Total distance 35,200 divided by 176. இதை divide பண்ணா 200. So 200 times அந்த wheel வந்து rotate பண்ணாதான் 352 மீட்டர் travel பண்ணும். Next, last sum. The minute hand of a circular clock is 15 centimeter long. ஒரு clock இருக்கு. அதுல ஒரு hour hand இருக்கும், ஒரு minute hand இருக்கும். இந்த லாங்கா இருக்கிறது தான் minute hand. அதோடைய length வந்து 15 centimeter. How far does the tip of the minute hand move in 1 hour? So இந்த minute hand மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 hourல பார்த்தா அது ஃபுல் ரவுண்ட் அடிச்சு திருப்பி 12 கிட்டே வரும். ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் 1 hourல அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மினிட் ஹேண்ட் வந்து அதோடைய பவுண்டரியில அப்படியே போயிட்டே வருது. சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த கிளாக்கோடைய பவுண்டரியில போயிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி பவுண்டரி எட்ஜஸ்னாலே நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் traveled by minute hand
in 1 hour. சர்க்கிள்ங்கிறதுனால circumference formula 2 pi r. பையோட வேல்யூ 3.14, ரேடியஸ் 15. 2 into 3.14 into 15 பண்ணா 94.2 centimeter. So 1 hourல இந்த minute hand 94.2 centimeter travel பண்ணுது. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.